ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. காசிக்கு போய் பார்த்துட்டீங்க, வேற விசாலாட்சியை பார்த்தீங்க, இங்கே ராமேஸ்வரம் வந்துட்டீங்க. ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க. ராமேஸ்வரம் வந்தது யாரு? பர்வதவர்த்தினி. இந்த அம்மா ராமேஸ்வரம் ராமநாதன் பக்கத்தில் வந்து பர்வதவர்த்தினி. அதனால ராமேஸ்வரம் வந்தாலும் அங்கேயும் அம்பாள் இருக்கா. அவள் காசிக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அந்த அம்மாவுடைய அவர்கிட்ட கேட்டு இப்போ கேட்பா, அங்கே காசி போனியே, என் தங்கச்சி அங்கே இருந்தால காசி விசாலாட்சியை பார்த்தியா அப்படின்னு கேட்பா. இவ பெரியவோ பாருங்க, அவளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். பர்வதத்தினி ராமேஸ்வரத்தில் பெரிய வர்த்தினி. ராமேஸ்வரம் சென்றாலே பர்வதனி அருள்வாலே, ராமேஸ்வரம் சென்றாலே பர்வதனி அருள்வாலே, ராமநாதனிடம் ஆட்சி செய்யும், ராமநாதனி ஆட்சி செய்யும், பர்வதனி மூச்சம் தருவாலே, ராமநாதனிடம் ஆட்சி செய்யும், பர்வதனி அருள் தருள்வாரே. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு அருள் தரும், காசி ராமேஸ்வரம் கண்டு மகிழ்வாயே. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு அருள் தரும், காசி ராமேஸ்வரம் கண்டு மகிழ்வாயே. காசி ராமேஸ்வரம் கண்டு மகிழ்வாயே. காசிக்கு போயிட்டு விசாலாட்சியை பார்த்துருக்கீங்க, அங்கே காசிநாதனை பார்த்தீங்க. இங்கே வந்திருக்கீங்க, ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க, ராமநாதனை பார்த்தீங்க. ராமநாதனை பார்த்தவொடனே பர்வதனியை பாருங்க. இந்த அம்பாவை கடைசியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா லாஸ்ட்டை பார்க்கணும். அப்போ தான் அந்த அம்மா, ஓ இப்போ காசிக்கு போயிருக்கானா, அங்கே பார்த்துருக்கானா, எல்லாத்தையும் உன்னை கண்டறிஞ்சு அவருடைய அருள் பிரகாசத்தை சும்மா ஒரு சின்ன ஒரு தீபம் மாதிரி இருக்கும். அப்படி தீபம் முதுகு பின்னால் அனுப்பிச்சிடுவா. முதுகு பின்னால் ஏன் அனுப்புறான்னா, நீ செய்ய ஒரு மூட்டை சிமிட்டி முதுகில் தூக்கிடுவேன், ஒரு மூட்டை சிமிட்டி தலையில் தூக்குன்னா கொஞ்சம் ஆடும், 2 மூட்டை சிமிட்டியை முதுகில் தூக்கிடுவேன், 2 மூட்டை சிமிட்டியை தலையில் தூக்குன்னா தலை ஆடும், மறந்து கூட போயிடும். பாவத்தை எவ்வளவு நாளும் சுமக்கும் முதுகு, திரும்பி பார்க்க முடியாது. அதுதான் இந்த அம்மா பர்வதத்தினி சின்ன ஒரு தீபம் மாதிரி இந்த முதுகில் அமைஞ்சு போட்டான்னா பின்னால் இருக்கிற பாவம்லாம் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாக போயிடும். பிறவி அறுப்பப்பட்டவர் இவங்க 2 பேரும். விசாலாட்சியை பாருங்க, பர்வதத்தினியை பாருங்க. இந்த சிறப்பான ஒரு நிகழ இந்த பிடிபி சேனலில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த மலர், இந்த 63 நாயன்மாருடைய சிறப்பு மலர் வெளியே வருது. இதை வாங்கி பாருங்க, படித்து பாருங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னு பிடிபி சாரையா, இது முக்கியமான சிறப்பு. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இப்போ போகிற காலகட்டம் எப்படி என்னன்னு இப்பவும் சொல்கிறேன். யாராலையும் காம பிரதிஷ்டை அடக்க முடியாது. அதனால் எப்பேற்பட்ட எந்த சட்டம் போகிறான் அந்த சட்டம் போடுறவனே அவனே மாய்க்கிடுவான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவோ இவனுக்கு 8 பேர். இந்த 8 பேரும் காமலோகத்துக்கு போனாதான் இந்த தெய்வ பிரகாசம் அந்த பூமி சரத்தில் இருக்குன்னு அம்பாள் சொல்கிறா. நான் அதை சொல்கிறேன். எனக்கு இது தெரியாது. அருள் பிரகாசனுடைய அம்பாளுடைய சிறப்பில் தான் இந்த 8 திசை லிங்கத்தையும் செஞ்சு ஒரு பிரகாசமாக இந்த பிடிபி சேனலில் சொல்லியிருக்கோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமக்கு இதை கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சார்.